நீ சும்மா இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நீ சும்மா தான் இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ நோ யூ ஆர் ஃப்ரீ. ஐ நோ யூ ஆர் ஃப்ரீ. ஆர் வி கேன் சே ஐ நோ யூ ஆர் ஐடில். ஐடில்னாலும் ஃப்ரீனாலும் சும்மா இருக்கிறது, ஓகேவா? ஸோ ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். ஐ நோ யூ ஆர் ஃப்ரீ ஆர் ஐ நோ யூ ஆர் ஐடில். நீ சும்மா இருக்குன்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இந்த நேரத்தில் சும்மா இருப்பாய் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் நான் இப்போது இங்கு வந்தேன். நீ இந்த நேரத்துக்கு சும்மா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இப்போ இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ நோ யூ வுட் பி ஃப்ரீ திஸ் டைம். தட்ஸ் வை ஐ கேம் நவ் டு மீட் யூ. ஐ நோ யூ வுட் பி ஃப்ரீ திஸ் டைம். நீ இந்த நேரத்துக்கு ஃப்ரீயாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். தட்ஸ் வை, அதனால தான் ஐ கேம் நவ், நான் இப்போ வந்தேன். எதுக்கு? உன்னை பார்க்குறதுக்கு. டு மீட் யூ, உன்னை பார்க்குறதுக்கு நான் இப்போ வந்தேன், ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் வருவதற்கு என்னை நச்சரிக்கிறார்கள். அவங்க வரத்துக்கு என்னை நச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே ஆர் nagging me to come. They are nagging me to come. Or we can say they are bothering me to come. Bothering அப்படின்னா தொல்லை பண்ணுறது, naggingனா நச்சரிக்கிறது. அவங்க என்ன வந்து வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? They are bothering me to come. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் என்னை மிகவும் கடுப்பேற்றுகிறாள். அவள் என்னை ரொம்ப கடுப்பேற்றுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. She annoys me a lot. She annoys அப்படின்னா அவள் கடுப்பேற்றுறா. a lot அப்படின்னா நிறையா. She annoys me a lot. அவள் என்னன்னு ரொம்ப கடுப்பேற்றுறா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதத்தில் ஒரு லீவு கூட இல்லை. நம்மளாம் இப்போ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்லை ஒர்க்குக்கோ போகிறப்ப கேலண்டர் பற்றி இந்த மாதத்தில் ஒரு லீவு கூட இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். There is not even a single holiday in this month. There is not even a single holiday in this month. There is not even a single holiday அப்படின்னா ஒரு நாள் லீவு கூட இல்லை. in this month அப்படின்னா இந்த மாதம், ஓகேவா? There is not even a single holiday in this month. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் மிகவும் சுவையாக இருக்கும். நீ கண்டிப்பாக அதை சாப்பிட வேண்டும் ஒரு முறை. ஸோ இந்த ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும். நீ கண்டிப்பாக ஒரு தடவை அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். The fried rice in this hotel is very tasty. You should eat it once. The fried rice in this hotel is very tasty. You should eat it once. The fried rice in this hotel அப்படின்னா இந்த ஹோட்டலில் இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் இஸ் வெரி டேஸ்டி அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். யூ ஷுட் eat it once. நீ அதை ஒரு தடவை சாப்பிடணும். ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அதை சாப்பிடவில்லை? நீ ஏன் அதை சாப்பிடல அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Why haven't you eaten it? Why haven't you eaten it? Why haven't you eaten அப்படின்னா நீ ஏன் சாப்பிடல. இட் அப்படின்னா இதை. Why haven't you eaten it? நீ ஏன் இதை சாப்பிடல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ தினமும் இரவு உணவு தாமதமாக தான் சாப்பிடுவாயா? நீ டெய்லி நைட்டு லேட்டாக தான் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Do you eat dinner so late every day? Do you eat dinner so late every day? Do you eat dinner அப்படின்னா நீ டின்னர் சாப்பிடுவியா? so late அப்படின்னா ரொம்ப தாமதமாக. எவ்ரிடே அப்படின்னா தினமும். அதனால தான் இங்கே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தாமதமாக சாப்பிடுவது உன்னுடைய உடல் நலத்திற்கு கேடானது. லேட்டாக சாப்பிட்டினா அது உன் உடம்புக்கு கேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Eating dinner so late is bad for your health. Eating dinner so late is bad for your health. Eating dinner so late அப்படின்னா டின்னர் லேட்டாக சாப்பிட்றது பேட் ஃபார் யுவர் ஹெல்த், உன்னோட உடம்புக்கு கெடுதல், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் புளிய மரம் வைத்திருக்கிறோம். எங்கள் வீட்டில் புளிய மரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். We have a tamarind tree in our house. We have a tamarind tree in our house. We have a tamarind tree. Tamarind tree அப்படின்னா புளிய மரம். in our house அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்குது. We have a tamarind tree in our house. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லா காய்கறிகளும் நாங்கள் சமைக்கும் எல்லா காய்கறிகளும் நாங்கள் எங்கள் வீட்டிலேயே வளர்க்கிறோம். நாங்கள் சமைக்கிற எல்லா காய்கறியும் நாங்களே வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். We grow all the vegetables that we cook. We grow all the vegetables that we cook. நாங்கள் சமைக்கிற எல்லா காய்கறியும் நாங்களே தான் வளர்க்குறோம். ஸோ we grow all the vegetables that we cook in our house அப்படின்னா எங்கள் வீட்டிலேயே நாங்கள் வளர்க்குறோம். in our garden அப்படின்னா எங்கள் கார்டன் தோட்டத்தில் நாங்கள் வளர்க்குறோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
என்னால் விரைவாக கணக்கிட முடியாது. என்னால் சீக்கிரமாக கால்குலேட் பண்ண முடியாது, நான் லேட்டாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ காண்ட் கால்குலேட் குவிக்லி. கால்குலேட் அப்படின்னா கணக்கிடுறது. ஸோ ஏதாவது திடீர்னு ஏதாச்சும் வந்து ஒரு அமௌண்ட், நிறைய அமௌண்ட்டை சொல்லி அதை கூட்ட சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கால்குலேட். அதை என்னால் சீக்கிரமாக கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னா ஐ காண்ட் கால்குலேட் குவிக்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் தோட்டத்தில் உள்ள பூக்களை பறிக்கிறார்கள். அவங்க தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். தே ஆர் பிளக்கிங் ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன். தே ஆர் பிளக்கிங் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா பூக்களை பறிக்கிறது. ஓகேவா? தே ஆர் பிளக்கிங் ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன். கார்டன்னா தோட்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். போலீஸ் திருடர்களை பிடித்து விட்டார்கள். போலீஸ்லாம் வந்து திருடனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். த போலீஸ் காட்ச் த தீவ்ஸ். த போலீஸ் அப்படின்னா போலீஸ்காரவங்க. காட்ச் அப்படின்னா கேட்சோட பாஸ்டன்ஸ் காட்ச். ஓகேவா? காட்ச் அப்படின்னா பிடித்தனர். யார்? திருடர்களை. த தீவ்ஸ். தீவ்ஸ்னா திருடர்கள். ஓகேவா? போலீஸ் காட்ச் த தீவ்ஸ். ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நேற்று ஒரு கடிதம் எழுதினேன். நான் நேற்று ஒரு லெட்டர் எழுதினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லெட்டர்னா கடிதம். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ ரோட் அ லெட்டர் எஸ்டர்டே. ஐ ரோட் அ லெட்டர் எஸ்டர்டே. ஐ ரோட் அப்படின்னா நான் எழுதினேன். ரைட்டோட பாஸ்டன்ஸ் ரோட். ஐ ரோட் அ லெட்டர் ஒரு கடிதம். நான் ஒரு கடிதம் எழுதினேன். எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. நான் நேற்று ஒரு கடிதம் எழுதினேன். ஓகேவா? ஏன் கத்தி கொண்டு இருக்கிறாய்? ஏன் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கெஸ் பண்ணுங்கள். அவள் பால் காய்ச்சி கொண்டு இருக்கிறாள். இப்போ வீட்டுக்கு யாரோ வந்துட்டு உங்கள் சிஸ்டர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் அவங்க பால் காய்ச்சிட்டு இருக்காவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஷீ இஸ் பாய்லிங் மில்க். ஷீ இஸ் பாய்லிங் மில்க். ஸோ பாய்லிங் மில்க் அப்படின்னா பால் காய்ச்சிருது. ஓகேவா? பாய்லிங்னா காய்ச்சிருது. ஸோ பாய்லிங் மில்க் அப்படின்னா பால் காய்ச்சிருது. ஷீ இஸ் பாய்லிங் மில்க். அவள் பால் காய்ச்சிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தோசையை திருப்பி போடு. இப்போ அம்மா தோசை சுட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு வேலையாக போயிட்டாங்க. ஏன் அந்த தோசையை திருப்பி போடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஃப்ளிப் த தோசா. ஃப்ளிப் த தோசா. ஃப்ளிப் அப்படின்னா திருப்புறது. ஓகேவா? ஸோ ஃப்ளிப் த தோசா அப்படின்னா தோசையை திருப்பு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வரவுக்கு தகுந்த செலவு செய். உனக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணு, ரொம்ப செலவு பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் வித்தின் யோர் இன்கம். ஸ்பெண்ட் வித்தின் யோர் இன்கம். ஸ்பெண்ட் அப்படின்னா செலவு பண்ணுறது. ஸோ வித்தின் யோர் இன்கம் அப்படின்னா உன்னோட வருமானத்துக்கு உள்ள தகுந்த மாதிரி செலவு பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு கோபம் வந்தால் நான் என்ன செய்வேன் என்று தெரியாது. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், கெஸ் பண்ணுங்கள். I'll go crazy if I get angry. I'll go crazy if I get angry. I'll go crazy அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு I'll go crazy if I get angry. நான் கோவப்பட்டால். ஓகேவா? எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இந்த பையை எனது பின்னால் மாட்டி விடு. இப்போ அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா? அம்மாட்ட சொல்லுவோம் இல்லையா? அம்மா இந்த பேக்கை பின்னாடி மாட்டி விடுங்க அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஹேங் த பேக் ஆன் மை பேக். ஹேங் த பேக் ஆன் மை பேக். ஹேங் த பேக் அப்படின்னா பேக்கை மாட்டி விடுறது. ஆன் மை பேக் அப்படின்னா என்னோட பின்னாடி. ஓகேவா? ஸோ ஹேங் த பேக் ஆன் மை பேக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வீட்டிற்கு வரும் வழியில் அவனை சந்தித்தேன். நீ எப்போ அவனை பார்த்த? இப்போ யாரும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோம். ஸோ எங்கே நீங்கள் உங்களை பார்த்த, எங்கேருந்து அழைச்சிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? நான் அவனை வந்து வர வழியில் அவனை பார்த்தேன், நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்போ வர வழியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ மெட் ஹிம் ஆன் த வே ஹோம். ஐ மெட் ஹிம் ஆன் த வே ஹோம். ஐ மெட் ஹிம் அப்படின்னா நான் அவனை சந்தித்தேன். எங்கே? ஆன் த வே ஹோம், வீட்டுக்கு வர வழியில். ஐ மெட் ஹிம் ஆன் த வே ஹோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் என்னுடைய காலை மிதித்து விட்டாள். அவள் என் காலை மிதிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஷீ ஸ்டாம்ப்ட் ஆன் மை ஃபீட். ஷீ ஸ்டாம்ப்ட் ஆன் மை ஃபீட். ஷீ ஸ்டாம்ப். ஸ்டாம்ப் அப்படின்னா மிதிக்கிறது. ஸோ ஷீ ஸ்டாம்ப்ட் அப்படின்னா அவள் மிதிச்சிட்டா. ஆன் மை ஃபீட் அப்படின்னா என்னோட காலை. கால்னா என்னது? பாதத்தை தானே மிதிப்பாங்க. ஸோ ஆன் மை ஃபீட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
இங்கு எட்டிப்பார். இப்போ ஏதோ 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏங்க கொஞ்சம் எட்டிப்பாரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். லுக் ஓவர் ஹியர், லுக் ஓவர் ஹியர், லுக் ஓவர் ஹியர் அப்படின்னா இங்கே எட்டிப்பார். இதுவே அங்கே எட்டிப்பார் அப்படின்னு சொல்லணும்னா லுக் ஓவர் தேர், லுக் ஓவர் தேர், தேர்னா அங்கே. ஸோ லுக் ஓவர் அப்படின்னா எட்டி பார்க்குறது. ஓகேவா? ஸோ லுக் ஓவர் ஹியர் ஆர் லுக் ஓவர் தேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த பலூனை ஊது. இப்போ வந்து வீட்டுக்கு பலூன் வாங்கி தராங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களாம் கேட்பாங்களே, எனக்கு பலூனை ஊதி கொடுங்க ஊதி கொடுங்க அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ப்ளோ த பலூன், ப்ளோ த பலூன். ப்ளோ அப்படின்னா ஊதுறது. ஸோ ப்ளோ த பலூன். நம்ம வேறு எதெல்லாம் ஊதுவோம்? கேண்டில், கேண்டிலை ஊதி அனுப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு ப்ளோ த கேண்டில்ஸ், ப்ளோ த கேண்டில்ஸ். ப்ளோ அப்படின்னா ஊதுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அவரை குழந்தையை தூக்க சொல். இப்போ அம்மா வந்து ஏதோ வேலையாக இருக்காங்க, குழந்தை அழுதுனா அவரை குழந்தையை தூக்க சொல்ல, அவர் பிள்ளையை தூக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஆஸ்க் ஹிம் டு லிஃப்ட் த பேபி, ஆஸ்க் ஹிம் டு லிஃப்ட் த பேபி. ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவர்கிட்ட சொல்லு. என்னது? டு லிஃப்ட் த பேபி. லிஃப்ட் அப்படின்னா தூக்குறது, பேபி அப்படின்னா குழந்தை. ஓகேவா? ஆஸ்க் ஹிம் டு லிஃப்ட் த பேபி. குழந்தையை அவரை தூக்க சொல்லு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய சட்டை பொத்தானை போடு. சட்டை பட்டன்லாம் போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். பட்டன் அப் யோர் ஷர்ட், பட்டன் அப் யோர் ஷர்ட். பட்டன் அப் அப்படின்னா பட்டனை போடுறது. யோர் ஷர்ட் அப்படின்னா உன்னோட சட்டை பட்டனை போடு. பட்டன் அப் யோர் ஷர்ட். இதுவே சட்டை பட்டனெல்லாம் கலட்டு அப்படின்னு சொல்லணும்னா அன்பட்டன் அப் யோர் ஷர்ட், அன்பட்டன் அப் யோர் ஷர்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கிறேன். இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸில் நான் நல்லா இருக்கேனா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ், ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ். ஹவு டு ஐ லுக் அப்படின்னா நான் எப்படி இருக்கேன், நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கேன். இன் திஸ் ட்ரெஸ் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸில். ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் உன்னுடைய சொந்த தம்பியா, அவன் உன்னோட சொந்த தம்பியா அப்படின்னு கேட்கணுன்னா எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். இஸ் ஹீ யோர் பிரதர், இஸ் ஹீ யோர் பிரதர், இஸ் ஹீ யோர் பிரதர் அப்படின்னா அவன் உன்னோட சொந்த தம்பியா. ஸோ இதுவே அவங்க சொந்த தம்பியா இல்லை சித்தப்பா பையனா அப்படின்லாம் கேட்கணுன்னா இஸ் ஹீ யோர் பிரதர் ஆர் யோர் கசின். இஸ் ஹீ யோர் பிரதர் அப்படின்னா உன் தம்பியா, இல்லைனா கசின் அப்படின்னா சித்தப்பா பையன் அப்படின்னா கசின். ஓகேவா? இஸ் ஹீ யோர் பிரதர் ஆர் கசின். உன் தம்பியா இல்லை சித்தப்பா பையனா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வீட்டிற்கு வரும்போது உனக்கு சாக்லேட் வாங்கி வருகிறேன். இப்போ அப்பா காலைல குழந்தைங்கள்ட்டலாம் சொல்லுவாங்க இல்லையா, நான் வீட்டுக்கு வரப்போ உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். I'll get you chocolates on the way home, I'll get you chocolates on the way home. I'll get you chocolates அப்படின்னா நான் உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன். on the way home வீட்டுக்கு வரும்போது. ஓகேவா? I'll get you chocolates on the way home. ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை ஏன் அப்போது என்னிடம் சொல்லவில்லை, நீ ஏன் இதை அப்போ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். why didn't you say this then, why didn't you say this then. why didn't you say அப்படின்னா நீ ஏன் சொல்லலை. this அப்படின்னா இதை, நீ ஏன் இதை சொல்லலை. then அப்படின்னா அப்போது. ஓகேவா? அப்போ, முன்னாடி. why didn't you say this then, நீ ஏன் இதை அப்போ சொல்லலை. ஓகேவா? என்னுடைய பெரியப்பா பையன் நேற்று வீட்டிற்கு வந்தான். என்னோட பெரியப்பா பையன் நேற்று வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும் ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.